வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ்தோனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன த டிடெக்டிவ் நைட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் நடிச்சிருக்காப்புல. ஆல்ரெடி இதோட 2 பாட்டு போட்டிருக்கேன். பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், பாருங்கள். அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். ஸோ ப்ரீவியஸ் இருக்கிற படம் மாதிரி இதுவும் இருக்கும், பட் ஜெனரல் வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் அந்த வண்டியை கீ திறந்து அவனுக்கான வெப்பனாலும் எடுத்து வைக்கிறாங்க, பின்னாடி சொல்லிக்கிறானுங்க. என்ன பண்ணாலும் என்னங்கிறது தெரில. அப்படி டக்குன்னு மூடுறாங்க. மூணதுக்கப்புறம் ஜூன் 6 அப்படிங்கிற டேட்டா போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு திருடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து டப்பன்னு அங்கே இருக்கிற மக்களை பூரா அங்கே இருக்கிற ஆஸ்டேஜை போட்டு டப்புன்னு சுட்டு தள்ளுறாங்க. சுட்டு போட்டு அங்கே இருக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கான பெல் பட்டன் ஆளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பார்த்து என்ன பண்ணுறான், பணத்தை அப்புறம் அள்ளி போடுறான் கையில். வாடா வந்து அள்ளி போடுற டைம் ஆகுது, இருக்கிற வரைக்கும் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி போட்டு அவனே அள்ளி போட்டு போகலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 5000 பேர் அந்த 5000 டப்புன்னு சொல்கிறாங்க. அவருக்கு பலத்துக்காக ஏற்பட்டுருது. இந்த இன்பிட்டு வெணிக்கப்பல போலீஸ் சைன்னு வந்துடுது டக்குன்னு. அதுக்கப்புறம் இவனுங்களாம் அல்லாட ஆரம்பிச்சிடறானுங்க. கடைசி என்னை பொறுத்து போலீஸே சுட்டுறானுங்க. போலீஸ் இவங்களாம் சுட்டுறாங்க. ஒரு கன்ஃபேர் ஷூட்டிங் டம்முன்னு நடக்குது. ஹீரோ அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு ப்ரூஸ் வில்லிஸ். என்ன இங்கே கூட நண்பர் வராரு. அவர் சொன்னார், பணத்துக்காக இந்த மாதிரி ஆடி இருக்கானு இவருக்கு பயங்கரமாக ஆளுகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாப்புல, இல்லை இது வேற ஒரு குரூப் பண்ணியிருக்குது அப்படியே மாதிரி ஹீரோ சொல்ல. அப்புறம் திடீர்னு பார்த்து அதில் தப்பிச்சு போன ஒருத்தர் என்ன பண்ணுறான், மாஸ்க்கை கழட்டிக்கிட்டு சடன்னு சுட ஆரம்பிச்சிட்றான். இங்கே இந்த பேங்க்லேருந்து பணத்தை கூட அடிச்சு போனால் பார்த்திங்களா, அதில் ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டான். அவன் போனால் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற மக்களை என்ன பண்ணுறான், ஒருத்தன் ஒரு லேடிஸ் காரில் கிளம்பிட்டுருப்பாங்க. டக்குன்னு கன் பாயிண்ட்லாம் அவன் பிடிச்சிட்றான். அந்த பொண்ணு கையை தூக்கிட்டு ஐயோ அம்மா ஆள விடுங்க. அப்புறம் இவன் திரும்ப தலையை கையை துப்பாக்கி வைக்க அந்த பொண்ணு பயந்துக்கிறேன். நிமிக்கிறோ டக்குன்னு நின்று கொடுத்து அவனை வர்றான்னு சொல்லி அவன் கேட்குறேன். மற்ற போலீஸும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் டக்குன்னு நம்பிக்கிற புல்லட் டாமனும் அவனோட கண்ணிலேயே இறக்கிறது. சிவிலியன்ஸை காப்பாற்றுறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. ஸோ அவர் வந்து போலீஸ் இருக்கார், அதனால் கண்டிப்பாக அவரை ஹெல்ப் பண்ணி தேவணும். ஸோ டாப்னு சுட்டுறாப்புல. சுட்டமுன்னே அவன் அங்கேயே ஸ்பாட்லேயே செத்து சின்ன மாறிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அந்த இவனோட திருடனோட கையிலேருந்து தப்பிச்சு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வராரு. வந்து அவங்க கையில் அந்த சின்ன சுட்டான் பார்த்தீங்களா, அவன் கையில் கன்று இருக்குது, அதை ஒரு ஏற்றி விட்றாப்புல. ஏற்றி விட்டு போட்டு அங்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா திரும்ப கண்டு சுட்டான்னு என்ன பண்ணுறது, அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் டீம் வருது, அதாவது மெடிக்கல் டீம். அந்த டீம் பார்த்திங்கன்னா வேகமாக வராங்க. இதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க 2 பேர் ஜோடியாக வராங்க. வந்தவொடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இவருக்கு என்னாச்சு கேட்க, இவன் தான் மிகப்பெரிய திருடன், இவன் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே ஊரை தான் பார்ப்போம், ஒன்றை தான் காப்பாற்றணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுக்கு ரொம்ப இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளவே பார்க்கலாம்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ் டிடெக்டிவ் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிற பார்த்தீங்களா அப்படி சொல்லி போட்டு அந்த மெடிக்கல் டீம் உள்ளே போகுது. உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் வயசானவர் அடிபட்டுருக்காரு. அந்த பேங்க்கோட மேனேஜர் போல. அப்புறம் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா அப்படியே கைத்தாங்களை தூக்கிட்டு அந்த வண்டிக்கிட்ட வர்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து அவர் தூக்குறாங்க. அவர் ஐயா கத்துறாரு, வலிக்கிறேன்னு கத்த அனுப்பிடுறாரு. தூக்கி வண்டியில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அந்த சீன் அதோட முடிஞ்சிடுது. சைரன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சைரனை போட்டு கிளம்புறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அந்த அடிபட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக அங்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. அதாவது இவங்க போலீஸ் கிடையாது. போலீஸ் இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பாட்டுக்கு போய் அவங்களுக்கு மெடிக்கல் உதவி செய்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட 2 பேரும் அந்த ஒர்க்கில் இருக்கிறனால அவங்க உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்க பார்த்தீங்களா, இவங்க கூட வேலை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போடுறாங்க, டிடெக்டிவ் நைட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து யாராக ஒரு டேபிளில் இருக்கிறாரு. இவர் யாரை பார்க்க போயிருக்காருன்னா அவரோட மனைவியை பார்க்க போயிருக்காரு. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ பொண்ணு பெருசாக வளர்ந்துருப்பான். அதனால் சரி பொண்ணுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட கொடுக்க, சரி இத்தனை நாள் கழிச்சு இடையில போகிறேன், பொண்ணுக்கு தானே கொடுத்துட்றேன், அப்புறம் வேறு சொல்லணுமான்னு கேட்கேன். ஒரு சாரி சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி அதையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளப்பில் ஒரு மீட்டிங் போகுது. என்ன மீட்டிங் கேட்டிங்கன்னா, இந்த ஷூட்டிங் ஃபேரிங்கில் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு,
அவங்களுக்கு நம்ம அவர் தெரிவிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அந்த மீட்டிங்கில் எல்லாருமே வந்திருக்காங்க, மெடிக்கல் டீமு, அப்புறம் பவுன்சர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் இறந்தவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு ஒரு டோஸ்ட் அடிக்கிறாங்க. ஓகே, அடுத்த டைம் என்னோடய செலவு அப்படின்னு சொல்லி போட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற போலீஸ் ஆஃபீஸரு இப்போ இந்த மெடிக்கல் டீமில் இருக்கிறவங்களாம் வர்றாங்க. இந்த மெடிக்கல் டீமில் இருக்கிற வராங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறப்படி இந்த மாதிரி எது காசு இருக்காங்க கோட்டை அப்படின்னு கேட்குறப்படி அந்த பாரர் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கூட அவங்க 2 பேரும் கடுப்பாகி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறான், கூட வந்து பார்த்தீங்களா அவன் கிளம்பி நேராக பாத்ரூம் போயிடுறான். அங்கே போய் அவர் ஒரு போதை மருந்து எடுத்து போட்டு உட்காந்துருக்குறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், இங்கே உட்காந்துட்டு இவங்களே முறைச்சிட்ருக்குறான். காசெல்லாம் கொடுத்தாச்சு, அவன் கோச்சிட்டு போயிட்டான். அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாம் யாரை இன்வைட் பண்ணது, இங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் இவனும் 2 பேரும் முட்டிக்குவானுங்க. நீ எல்லாம் இங்கேருந்து வந்தானே அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இவனை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த மெடிக்கல் டீமில் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா கார்டில் இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அப்புறம் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடுறான கட்டை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு. நீ என்னடா ஃபுட்பால் விளாட்றியா அப்படி அப்படின்னு சொல்லி இவனுக்கு கிண்டல் பண்ணேன். 2 பேரும் மாற்றி கலாச்சிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைகளை போயிடுது. டாபால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். இவனை ஓம கொடுத்தா 4 குத்து அனுப்பி தூக்கி வெளியே வீசுகிறாரு. இது ரொம்ப ஓவராக பேசுகிற தம்பி சொல்லி போட்டு மூக்கு மேலேயே 4 குத்தி போட்டு மிதிச்சு தூக்கி வெளியே வீசிடுறாங்க போடான்னு. அதுக்கப்புறம் இவன் வலிதாங்க முடியும் வெளியே வந்து படுத்துக்கிறான் ஆடாடான்னு. அப்போ தான் அவன் கூட வந்தான் பார்த்தீங்களா, அவளும் வரான். வந்து பார்த்துட்டு ஐயோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி போட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் இவளுக்கு அடி நல்லா சமைச்சு வாங்கியிருக்கான்ல, சரி உங்களுக்கு எதோ பெயின் இருக்கான்னு சொல்லி கேட்டு அவனுக்கு மறந்து ஓடுறா இவன். அப்புறம் பேசிக்கிறாங்க. சரி நம்ம பொழப்பு இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி இப்படின்னு ஒரு ரொமான்ஸ் சீன் போகுது. சரி நம்ம அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த சீன் போவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மெடிக்கல் டீமு எங்கெங்கெல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு எங்கெங்கே க்ரைம் சீன்லாம் நடந்துருக்குதோ அந்த இடத்துக்கு இவங்க ஸ்பாட்டுக்கு போய் அவங்களுக்கு முதலுதவி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பி விடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு சில வேலை டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும், அந்த டைமுக்கு கீப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்தை காப்பாற்ற முடியாது, கீழே போகிற ரத்தமாக இருக்கிற ரத்த வாடி இருக்கும். சில இடத்துல இவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். உயிரை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு வராங்க இந்த மெடிக்கல் டீம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ அதை அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆசிரமத்தை காட்டாங்க. அங்கே ஒருத்தர் ஐயா பார்த்திங்கன்னா இந்த பசங்க சண்டை இருக்கும் வாங்கி தவிராரு, அவங்க பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட பையன் தான் இந்த மெடிக்கல் டீம் இருக்கான் பார்த்திங்களா, அவரோட அப்பா தான் இவர். ஸோ அவர் பேசிக்கிறாரு, அவங்க அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தாண்டா, நம்ம வாழ்க்கையை எப்படி போச்சுடா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல், அதனால் அவங்க அப்பாவே பையனை பார்த்துக்கிறாரு, பிரெட்டெல்லாம் சுட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சில பல பிலாசிப்புகள் தன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மொட்டை மண்டைங்க பச்சை குத்திட்டு நல்லா விடப்ப வரானுங்க. இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் தான் வரச்சோன்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க அப்பா போய் பார்க்க பேசுகிறப்ப போகிறாரு. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் ஏகப்பட்ட என்கவுண்டர், ஏகப்பட்ட ஷூட்டிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு என்கொயரி மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படிச்சா பண்ணிங்களான்னு அங்கே இருக்கட்டும் கேட்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அங்கே ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு. அப்புறம் சில ஃப்ளாஷ்பேக்கில் பற்றிலாம் அவன் கேட்குறான், நீங்கள் இப்படிலாம் சுட்டிருக்கீங்க எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் அப்படிலாம் சொல்லி கேட்க, இல்லை அவங்களாம் சாக வேண்டியவங்க தான் தானே சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம ஹீரோ முன்வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான் அங்கே இருக்க நோட் பண்ணிக்கிறான். நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ சும்மா மாசாக கெத்தாக பதில் சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, சரி ஓகே முடிஞ்சு போட்டு அமைதியாக இருக்கும்போது இவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் டைவீஸ் பண்ணுற விஷயங்களை பற்றிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்றான். அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, ஆனால் அவன் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் தான் சுட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் வருது. எல்லா கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. சொல்லிவிட்டு அமைதியாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜூலை 1 வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பார்ப்போம். அந்த ஜூலை 1 பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டீம் இருக்க பார்த்தீங்களா, அந்த பையன் ஆமாம் வந்து ஆச்சாரை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மாதிரிப்பா நீ ஆல்ரெடி ஒரு ஐயாவை காப்பாற்றினே அதே போட்டு வலிச்சு எடுத்துகிட்டே இருக்குது. அந்த ஐயா அவன் மேலே ஒரு கேஸ் போடுறாப்ல, இல்லை போட்டாப்ல. ஸோ நீ கொஞ்சம் லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, என்ன லீவ் எடுக்க சொல்ல, நீங்கள் யாருங்க, நான் சரியாக பர்ஃபெக்டாக வேலை செய்கிறேன், அந்த ஐயா மட்டும் நான் காப்பாற்றினேன், அந்த ஏதோ பழக்கிற கண்டிஷன் தவிர காப்பாற்றினேன், என்ன மாதிரி வேலை செய்ய யாருமே இல்லை அப்போ நீ வாய்ச்சி அவளால் பேச, தம்பி நீ ரொம்ப பேசுகிறேன், நீ உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நான் ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே கோபத்தில் டப்புன்னு கதை அடிச்சு போட்டு அவன் ஏமா கிளம்புறான். அதுக்கப்புறம் மண்டைக்குள்ள ஓடுது அந்த போலீஸர், அவனை கிண்டல் பண்ணது, அவனை மதிக்காமல் போனது அப்படிங்கிற விஷயம் நிறையா மண்டைக்குள்ள ஓடுது. நேராக போகிறான். அங்கே ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் இருக்கும். அந்த கவரை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்ட மாட்டானுங்க. ஆனால் அந்த கவரை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே அவனுக்கு தேவையான ஒன்று இருக்குது போல். அதை டக்குன்னு பேக்கப் பண்ணிவிட்டு இவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறான். ஸோ ஏதோ தேவையான ஒரு பொருள் எடுத்துட்டான் போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் வீட்டுக்கு வந்து லேப்டாப்பில் யூடியூப் பார்க்குறான். யூடியூப்பில் ஒருத்தன் நிற்பான் பாருங்கள், அவன் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குறான். நம்ம சுதந்திரங்கிறது நம்ம பார்த்துக்கிறது தான், போலீஸ் தான் ஹீரோ அப்படி அப்படின்லாம் எதோ சொல்லணுன்னா
இவனுக்கு அங்கேருந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ பேக்லேருந்து எடுத்து வந்தால் பார்த்தீங்களா, அது யூனிஃபார்ம் தான் போல. ஸோ அந்த யூனிஃபார்ம் எடுத்து வந்து மாட்டிட்டு வந்து அப்படியே வெளியில் போலீஸ் மாதிரி இவன் அப்படியே தௌலத் காட்டான் பார்த்துக்குங்க. அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளும் போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நேராக அங்கே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போகிறான். போய் போலீஸ் மாதிரி கையை வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு ஆசை போல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லிஃப்ட்டில் ஏறி நேராக மேலே போகிறான். மேலே போய் மீட்டிங்கில் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்க்கலாம். அங்கே எதுக்கு போகிறானே இல்லை, ஆனால் போகிறான். போய் அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கலாம். அப்படியே லைட்டாக போய் சும்மா தாண்டி போகும்போது டபால்னு நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் டக்குன்னு கிராஸ் ஆகி போகிறாரு. கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் இவனை பார்க்குறாரு. யார் இவன், பொம்பளையா பையனா பொண்ணா இவன் போலீஸ் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. சரி ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு போட்டு டக்குன்னு அவரே கிளம்பி திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் போய் பார்த்துட்டு இவனை ஒரு கிண்டல் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா பாரில், அவனை பார்க்குறான். அவனை அப்படியே டாப்னு சுற்றலாமாங்கலாம் யோசனை பண்ணுறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னொருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பாப்புல, இது நீ பண்ணு மேலோட தரு அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாள். அவனும் சரின்னு சொல்லி போட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்ப்பார், யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. அப்புறம் அவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்பவும் போகிறான். திரும்ப அந்த யூடியூப்பில் போட்டான் பார்த்தீங்களா ஒரு பைத்தியக்காரன், அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நீதியை காப்பாற்றுறவங்க, நீதி தெரிவிக்கிற மாதிரி சமுதாயத்தை காப்பாற்ற நினைக்கிறவங்க அப்படின்னு அவன் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டேன். அப்போ நம்ம சமூகத்துக்கு சேவை செய்யலாமோ, நம்ம தான் அந்த நீதி தேவதையோ, நம்ம போலீஸாக இருக்கிறது தப்பு இல்லையோ, அந்த மாதிரி இருக்கலாமோ ஒரு வேலை அப்படின்னு அவனை யோசிக்க வைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த ஹீரோ இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உயரதிகாரி இந்த மாதிரி ஒருத்தன் யூனிஃபார்ம் ஆட்டையை போட்டு ஊருக்குள்ளே சாட்டையை பண்ணி தெரியுறேன், அவனுக்கு 4 ஷார்ட்டை நான் அவனை பிடிக்கணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, பிடிக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் நான் உன்னை பற்றி கவலைப்படல, அவனை நினச்சாங்க கவலைப்படுறேன். இருக்கிறதுல நீ தான் பெஸ்ட்டான ஆஃபீஸரு, போலீஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே இன்னமும் திறமையினால் யாரும் கிடையாது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லேன். அதுக்கப்புறம் நான் பர்சனல் மட்டும் கேட்குறாங்க, உன் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்கலாம் பார்த்தியா, எப்படி போய்ட்டுருக்கு, உன் டைவர்ஸில் எப்படி போய்ட்டுருக்குது அப்படின்னு சொல்ல ரொம்ப நேரமாக இவங்க பேசிக்கிறாங்கப்பா. எல்லாம் நல்லா தாக்குறாங்க, எல்லாம் சவுக்கி இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு எனக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் இவன் திரும்ப வழக்கம் போல் அவன் யூனிஃபார்ம் தூக்கி மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற பேங்க்குக்கு போகிறான். அந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவனை வந்து ஐயா வந்து இவன் காப்பாற்றிருப்பான். ஆனால் அந்த ஐயாவுக்கு நாமும் இல்லை, மறந்துருப்பார் போல. சார் என்ன எதுக்காக வந்திருக்கீங்க சார், நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஐயா சொல்கிறாரு, நீங்கள் இந்த நம்பருக்கு செக்கப்புக்காக கால் பண்ணியிருக்காங்களா, சரி வாங்க வந்து செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயா வாண்டடாக கூப்பிட்றாப்புல. இவன் சரி இதாண்டா சாக்கு சொல்லிவிட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவனும் கூட போகிறான். இது கூட்டிகிட்டு போகிறாருன்னா லாக்கர்ஸில் சரியாக இருக்கா, அதாவது கஸ்டமர் கேர்லாம் இதை கூப்பிட்ருப்பாங்க, அதை அப்படியே இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கால் வந்திருக்காங்க. ஸோ லாக்கர்ஸில் பாதுகாப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக போலீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சிட்டாரு ஐயா. அதுக்கப்புறம் இவன் உள்ளே வந்தோடனே பரவாயில்ல லாக்கரையும் பார்க்குறான். பார்த்தவொடனே இவனுக்கு பணத்து மேலே ஆசை வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ராபரி நினச்சி பார்த்தீங்களா, அந்த ராபரி சின்ன எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது அப்படியே இமேஜினில் போகுது இவன் மண்டைக்குள்ளே அப்படின்னு நினச்சி பார்க்குறான். இப்படித்தான் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களா உனக்கு, இந்த பணத்தை ஏன் நாம எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆக்சுவலாக அவன் வேற ஊர்லேருந்து வந்தவன், இங்கே பணத்தை ஆட்டி பண்ணணும் இவங்களான்னு போடுறான். அப்புறம் அந்த இடத்துலேருந்து சரி இப்படி தான் லாபம் நடந்துருக்குது, நாமும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அங்கேருந்து நடந்து போகிறான் அந்த மெடிக்கல் டீமு. அதுக்கப்புறம் அந்த பேஜை தொட்டு பார்க்குறான். அவனுக்குள்ளே ஒரு பூரி போயிடுது, ஆஹா அப்படின்னு ஒரு சந்தோஷமே இருக்குது, நம்ம போலீஸ் ஆகிட்டோமா அப்படின்னு. ஆனால் அவன் போலீஸே ஆகலை, ஆக்சுவலாக அவன் மெடிக்கல் டீம் வேலையோட தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சொல்லிட்டு ஐயாட்ட சொல்லிட்டு சரிங்க எனக்கு கிளம்புறேன், எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பொம்பலாம், சார் ஆஃபீஸர் எங்கள் ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றுங்க, அங்கே 4 பேர் குனி வச்சு கொடுத்துட்டு இருக்கானுன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், நான் லஞ்ச் டைம் முடிஞ்சுதுமா, என்னோடய பிரேக் டைம் முடிஞ்சுதுமா, நான் வீட்டுக்கு போகிறேன் நாளை விடுமான்னு சொல்ல, சார் வாங்க சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல, சரி சார் சரிம்மா நான் வந்து காப்பாற்றுறேன், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதான் அங்கே இருக்கார் பாருங்கள் அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு ஒன்று நேராக இந்த மெடிக்கல் டீம் பையன் என்ன பண்ணுறான், அங்கே போய் பார்க்குறான், கண்ணில் கை வச்சுட்டே போகிறான். அங்கே போய் ஹேண்ட்ஸ் அப் நல்லா கை தூக்க சொல்கிறான். சொன்னால் எல்லாம் பயந்துக்கிறாங்க, ஏன்னா இவன் கண்ணை தூக்கிட்டனால அதனால். அப்புறம் அங்கே இருக்க பசங்க பயந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அந்த கீழே வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து சரிப்பா நீங்கள் எந்திரிச்சு போங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிவிட்டு அவனை காப்பாற்றி விட்டுறான் இவன் இந்த பையன். அதுக்கப்புறம் அவனை பூரா முதுகுப்புறம் நிற்க வச்சு செக்கப் பண்ணுறான். அதுக்குள்ளே சில பல போதைப் பொருள் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் ஒருத்தர் செக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், திமுறான், டாப்புன்னு திருப்பி மூக்கில் ஒரு குத்து ஒரு அமுத்த கடைசியில் என்ன இப்போதைக்கு கண்ணை வச்சு விளாண்டுருக்காங்க 2 பேரும். கடைசியில் டமாலும் சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா புல்லட் இறங்கிடுச்சு. யார் வைத்தியன்னு பார்த்தா இந்த ப்ளூ சட்டை போட்டுருந்தான் பார்த்தீங்களா, அடிச்சுட்டுனான்ல அவன் வயிற்றில் இறங்கிடுச்சு. இவனுக்கு பைத்தியம் மண்டை காஞ்சிருச்சு. ஏடி செத்து தொலைஞ்சிடாதா, இது நான் பண்ண நினைக்கவே இல்லைடா அப்படி இப்படின்னு இவன் சொல்ல,
என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னா வருத்தப்படுறான். யார்? இந்த மெடிக்கல் கேம்பில் இந்த பையன். அப்புறம் இதை நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, இதோட வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க எல்லாத்தையும் மிக்கல் நீங்கள் குனிஞ்சு படுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் பயந்துட்டே படுத்துட்டு இருக்கானுங்க. நீங்களாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவனுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு டம்மு 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 டம்முன்னு 4 பேர்த்தையும் சுட்டு சொல்லிடுறான் இந்த மெடிக்கல் டீமு. அடுத்த சீன் போகுது, நேராக எங்கே போகிறான், அவங்க அப்பா பார்க்க போகிறான். அவங்க அப்பா அம்மா இவனும் வேறு பக்கம் தான் வந்திருப்பாங்க போல். அவங்க அப்பா மிகப்பெரிய ஆள் போல். ஒரு சில வெப்பன்ஸில் அவர் வச்சுருப்பார். அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்கிறோம், அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பேங்க்கு போனேன், ஏகப்பட்ட பணம் இருக்குது, நம்ம ராபரி பண்ணுவோம், நம்ம பணத்தை கொள்ளடிப்போம், சேஃபாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்குது, அதோட மாட்டி யூனிஃபார்ம் கழட்டி போடுறாங்கட்டு அப்படின்னு அவங்க அப்பா சத்தம் போடாங்க. இல்லைப்பா இது என்னால் முடியும், நீங்கள் எனக்கு குறைச்சி போடாதீங்கப்பா, நான் கண்டிப்பாக இது சரி அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற 2 பேரும் இது நானும் பண்ணுறேனே, இதுக்கு நான் கூட இருக்கேன், கண்டிப்பாக நம்ம ராபரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கு ஆளுக்கு ஒரு கண்ணை தூக்கிட்டு நான் ரெடிங்கிறானுங்க. பைத்தியக்காரனாக இருப்பானு போல். அதுக்கப்புறம் இருக்கிற கண்ணா அப்புறத்தையும் ஒரு பேக்கில் போட்டு பேக்கப் பண்ணுறானுங்க. இதுக்கு அந்த பேங்க்கில் போய் பணத்தை கொள்ளையடிக்க. சரி அவங்க அப்பா என்ன வேறு வழி இல்லைன்னு அவரும் பேக்கப் பண்ணுறாரு. சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஜூலை 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே அதுக்கு சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் டீ சாப்பிட்ருக்காங்க. ஒரு டீ சாப்பிட்ருக்கு சொல்ல அந்த இன்னொருத்தன் வரான் பார்த்திங்களா, அந்த மட்டும் மாட்டேன் அவன் வந்து அந்த பாரில் மெடிக்கல் டீமை கலாய்ச்சவன். அவன் திரும்பவும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டையும் கலாய்க்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை மொட்டை மாட்டேன்னு கலாய்க்கிறான். அப்புறம் 2 பேத்துக்குலாம் அப்படியே முட்டிக்கிட்டோன்னே சரி மூஞ்சி காமிச்சிக்கிறானுங்க. கடைசியில் ஒன்றும் பேசலை. இவனுங்களாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆச்சு, இவங்களை ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லி போட்டு அப்படியே அவனும் சன்னமாக கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கிளம்புறீங்களா அவன் நல்லா பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறான். அது இண்டிபெண்டன்ஸ் டே விசேஷம் வருது, ஃபங்க்ஷன் வருது இல்லையா, ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் காரில் அப்படி வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அங்கே ஓரமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் கேம் விளாட்றாங்க. பிங்கி பாங்கி ஃபாதர் கடை டாங்கின்னு கைப்பட்டு விளாட்றாங்க. இது என்னடா கேம் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அப்புறம் சொல்கிறாரு ஹீரோட ஃப்ரெண்டு, இன்றைக்கி நீ இதாகி ஜெயிச்சா, நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு காரை விட்டு கிளம்புறாரு. இது என்ன கேம்னா, அதாவது காருக்குள்ளே உட்காந்துட்டு யாராவது ஒருத்தங்க வெளியே போய் அங்கே இருக்க யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்க பேசணும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, அங்கே ரோடு வரமாக இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, தீபந்தம் வச்சு விளாண்டுருப்பானுங்க. அதில் இப்போ வெடிக்கக்கூடாது, இப்படி வெடிக்கூடாது, நாய்கிட்ட விலைக்கு வெடிக்கூடாது எல்லாம் சேர்ந்து பாரு ஹீரோட ஃப்ரெண்டு. இந்த டைமிங் கேப்பில் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. யார் கால் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்காரம்மா ஆல்ரெடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் கேட்குறாரு, பொண்ணு வந்துட்டாலா, அவர்கிட்ட பொம்மையை கொடுத்தியா, நான் சாரி சொன்னியா எல்லாம் சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் நான் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அவளோட பொண்ணுக்கு ஹீரோட பொண்ணுக்கு பிறந்தநாள் வேறு, ஸோ அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஃபோனில். அதுக்கப்புறம் பொண்ணை கேட்டால் பார்த்துக்க, உனக்காக பொண்ணுக்காக தான் நான் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் சேஃபாக இருக்கணும், அதுக்காக தான் நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. நம்ம பழைய நினைவுகள் நினச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, நினச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இந்த பெட் கேப்பில் அந்த அவங்க பொண்ணு வரான். அவன் யாருன்னு பார்த்தா இந்த மெடிக்கல் டைமில் ஒரு பையன் கூட இருப்பான் பார்த்தீங்களா, அவள் தான் இவன். அடப்பாமே அப்படிமா நமக்கே தோணும். சரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்மையை கொடுக்குறாங்க. இந்தாம்மா அப்பா அம்மா ரொம்ப பாசமாக இருக்காரு, இந்த பொம்மையை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறேன். அப்புறம் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ஆளுக்கு டோஸ்ட் அடித்து ட்ரிங்க் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் டீம் இருந்தால் பார்த்தீங்களா, அவன் அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டு சுற்றி நோட்டம் விட்டுக்கிட்டு கூட அவன் 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி நேரம் பேங்க்கு போகிறான். பேங்க் போய் கதவை டம்முன்னு தட்டான். ஆல்ரெடி அந்த ஐயாட்ட பேசியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஐயா பார்க்கறதுக்காக போகிறான். அவன் 2 கூட வந்து 2 பேர் மாஸ்க்கை போட்டு அவனுங்க வரானுங்க. தட்டினவொன்னே ஐயா வராரு. ஐயா வந்து பார்த்துட்டு, இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஆஃபீஸர் நான் எதாக இருந்தால் உங்களுக்கு கூப்பிட்றேன், கால் பண்ணிட்டேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லலாம். ஐயா விடுங்கய்யா, நான் உள்ளே வந்து நான் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறேன், பிரச்சனை இல்லைனாலும் நான் பிரச்சனையை கொடுத்துட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட காலரை பிடிச்சி கப்புன்னு பிடிச்சிருக்கிறான் அந்த மெடிக்கல் டீம்கார பையன். அப்புறம் அவனை வெளியே தள்ளி விட்டு போட்டு உள்ளே தள்ளி விட்டு போட்டு வெளியே இருக்கிறவங்க 2 பேர்த்தையும் உள்ளே வராங்க. இவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறானுங்க, ஐயாவையுமே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டையுமே துப்பாக்கி மேலே பயமுறுத்துறாங்க. ஐயா ஒழுங்கமாக வழி விடுங்கன்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த கூட இருக்கிற மாஸ்க் போட்டு வந்தான் பார்த்திங்களா, அவன் அவனை கண்ணை கீழே போட சொல்லுவான். அந்த செக்யூரிட்டி அவன் போட மாட்டானுங்க. டப்புன்னு இவனும் சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அந்த இடத்துல செத்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க டக்குன்னு ஐயா பிடிச்சி இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மெடிக்கல் டீம் பையன் சட்டையை பிடிச்சி கேட்குறான் அந்த ஐயாவை, என்ன ஞாபகம் இல்லையா அவன் இவரை நான் தானே காப்பாற்றினேன், எம்எல்ஏ நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு டப்புன்னு ஐயா போட்டுன்னு போட்டுருவான். அந்த இடத்துல ஐயா ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் அங்கே உள்ள பேங்க்குள்ளே திறந்து போனேன் இல்லையா, இவன் என்ன பண்ணுறானுங்க, கூட வந்து ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க, உள்ள மிஷின் எல்லாம் போட்டு சும்மா அறுத்து எடுக்கிறானுங்க. அது உடனே நம்ம ஹீரோவுக்கு வாக்கி டக்குனு இன்ஃபர்மேஷன் வருது, பேங்க்கில் இப்போ நடக்குது, ஸ்பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, உள்ளே பூந்துட்டானுங்க.
கதவை ஓட்டையை போட்டு அப்போ அங்கே இருக்க பணத்தை பூரா ஆட்டையை போடுறாங்க. அப்புறம் உள்ளே வரான் அந்த மெடிக்கல் டீம்கார பையன். எல்லாத்தையும் ரெடியாக இருக்கா, எல்லாம் ஓகே தானே சொல்லி கேட்கலாம். எல்லாம் ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு கார் ஸ்கிட் அடிச்சுட்டு வருது. என்னடா அது போலீஸா அப்படி மாதிரி பயந்துக்கிறானுங்க. ஆமாம் போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவனை எட்டி பார்க்குறான், சத்தம் போடுறான், டேய் போலீஸ் வந்துட்டாங்கடா அப்படிங்கிறான். இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இங்கே ஆள் நடமாட்டம் ஒன்றும் இல்லையே, ஆனால் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் வந்திருக்குது, யாரும் போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்ஸும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. காரில் சும்மா ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. என்னப்பா இங்கே எதாவது பிரச்சனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டப்புன்னு அவங்களாம் மேலே வந்து கன் ஃபயர் ஆகுது. உடனே எல்லா கண்ணில் எடுத்துக்கிட்டு மேலே தான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்களா மெடிக்கல் நிற்கிற பையன், அவன் ரூஃப் டாப்புக்கு போய் இவனுக்கு டப்புன்னு சுட்டுட்டு இருக்கிறான். இப்படி சுட்டுட்டு இருக்க சொல்ல அந்த முதல்ல வந்து ஆஃபீஸர் இருக்கா பார்த்தீங்களா, அவரோட மண்டை மேலே இல்லை அவரோட கன்னத்தில் டப்புன்னு ஒரு வெடியை போட்டுறான் அந்த மெட்டீரியல் நிற்கிற பையன். அப்புறம் அவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு இவங்க 2 பேர்த்துக்குமே ஃபயரிங் போது டப்புன்னு சுட்டுக்கிறாங்க, சடசடசான்னு சுட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் அவன் வந்து அந்த மெடிக்கல் டீம்கார பையன் பெரிய பொண்ணு கண்ணை அவனை எடுத்து பெரிய குண்டை அவனை போடுறான். அவன் போட்டதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஸ்பாட்டில் பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஆகுது. அப்படியே எல்லா 2 பேரும் ஹீரோட ஃப்ரெண்டு ஜர்க்கே ஆடுறாங்க, தலை சுற்றிடுது அவங்களுக்கு. அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பணத்தை போகிறாத்தையும் பேக்கில் தூக்கி போட்டு கொள்ளையடிச்சிட்டு அங்கே ஸ்பாட்டை விட்டு கிளம்புறாங்க. மேலே வந்து போடுற போலீஸ்காரன் உள்ளே வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ளே புகையை போடுறானுங்க. புகையை போட்டு இவனை 2 பேரும் வெளியே போகிறாங்க. அதாவது இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ராபரி பட்டவனை காப்பாற்றி அந்த மெடிக்கல் டீம்கார பையனை கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அப்போ கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே மாஸ்க் காட்டிட்டு போகிறாப்புல அது இந்த மெடிக்கல் டீம்கார பையன். அப்புறம் நம்ம ஹீரோவில் உள்ள வராங்க. அப்புறம் ஸ்வாட் டீம்லாம் உள்ள வருது. எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டெடெக்டிவ். கண்டிப்பாக இவங்க வெளியே போனாங்களே அவங்கள திறக்கணும் அப்படின்னு சொல்ல எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் வண்டி வருது. யார் வண்டின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட புள்ள வண்டி. அவள் தான் வந்திருக்கான். அப்புறம் அவளை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் கொள்ளடிச்சு பணம் வண்டிக்குள்ளே போகலான்னு சொல்ல அவள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சொன்னால் கேளுமான்னு அந்த மெடிக்கல் டீம் பையன் சொல்ல தட்டி விட அப்புறம் அவளை தூக்கி உள்ளே போட்டு வண்டி கதை சாத்திட்டு சார்லுன்னு கிளம்புறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த வண்டி கிளம்புறது பச்சா அவங்களாவது திருட்டு பயலுக்கு அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு குறி வச்சிடுறாரு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, அவனை தேடி பிடிச்சி நம்ம இந்த கணக்கை முடிக்கணும் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி போட்டு கிளம்ப போகும்போது இவன் உள்ள திமிரிட்டு அவளை ஒரு சப்பம் ஒரு அப்பப்பி அவளை மயக்க மட்டும் செஞ்சிடறான் அந்த மெடிக்கல் நிற்கார் பையன். இவன் ஒருத்தன் நம்ம டிரைவர் ஓட்டுறான் பார்த்தீங்களா இந்த திருடன், வண்டி என்னடா ஸ்பீடாக போக மாட்டேங்குது, இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு போட்டு தட்டிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் மெடிக்கல் டீம்கார பையன் என்ன பண்ணுறான், பக்கம் நல்லா எடுத்து வச்சுருக்கிறான். அப்புறம் பின்னாடி ஒரு சேசிங் வைக்கிறாங்க பாருங்கள், வண்டி வேகமாக போகுது, ஆம்புலன்ஸ் சரியா இவனுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க சும்மா சேரனை போட்டுட்டு வேகமாக போகிறாங்க. இவன் நம்ம சும்மா இருப்பானா, அவங்க துப்பாக்கியை லோட் பண்ணிவிட்டு டப்புன்னு சொல்கிறாங்க. சும்மா ஹெலிகாப்டர்லாம் பறக்குது மேலே. அப்புறம் இவன் பஞ்சர் வண்டி போலீஸ்காரனோட டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த மேலே சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஹெலிகாப்டர், அது பார்த்திங்கன்னா இவங்க ஓட்டிகிட்டு இருக்கிற முன்னாடி பேனட்டில் சுட்டுரும். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு பாருங்கள், அவ்வளோ வந்து எட்டி பார்க்குறாரு, நம்ம பொண்ணுக்கு தான் ஆச்சு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு பார்த்துட்டு உடனே உள்ளே எட்டி குச்சிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோவுக்குமே இந்த பையனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இவன் முன்னாடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பாக்கில் இருக்கிற துப்பாக்கி இருக்கும் பார்த்திங்களா, அந்த துப்பாக்கி எடுத்து டாமன்னு சுட்டுறான். யாருக்கு சுட்டாச்சு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு போலீஸ்கார் குறுக்க வந்து அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுது, டம்மான்னு இடித்து நிப்பாட்டி. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துக்கிறாங்க, ஒரே பதட்டமான சூழல் நிலவுது. அதுக்கப்புறம் இந்த இவன் இருக்க திருடன் அவன் வந்துச்சு ஓடுறான், தப்பிச்சு போய் கண்ணு கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான், வானத்தை பார்த்து சொல்கிறான். நம்ம ஹீரோ என்னடா இவனுக்கு பண்ணுறீங்களான்னு சொல்லி போட்டு அவர் கையில் கண்ணு வச்சுருப்பார் இல்லையா, ஸோ அந்த கண்ணை எடுத்து அவனோட கழுத்துலேயே போடுறாப்புல ஒரு போட்டவனே அவன் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே டாமன்னு கீழே விழுந்துடலாம். ரத்த இடத்துல அந்த இடத்துல வச்சு செத்து போகிறான், மிக துடிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வராரு, எல்லாம் இந்த இடத்த சரௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு மற்ற ஆஃபீஸர்கிட்ட சொல்ல எல்லாம் அந்த இடத்த சரௌண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் டீம்கார பையன் வேணும் நம்ம ஹீரோட மகளை பிடிச்சிக்கிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நான் இதுக்காக வந்தேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை தூக்கி பிடிச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டா இருக்கிறேன், கிரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரவுண்டில் தரத்தரன்னு எழுதிட்டு போயிடுறான் அவன் அந்த பையன். அப்புறம் நீ ஒழுக்கமாக நீங்கள் கணக்கு கீழே போடு, இல்லைன்னா அவன் பொண்ணை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவளும் சொல்லிடுறான். அவங்க அப்பா போலீஸா, எங்கள் அப்பா போலீஸு, தயவு செஞ்சு நீ விட்டுன்னு சொல்ல அப்போ ரொம்ப சௌரியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணை கீழே போட சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவும் கண்ணை கீழே போட்டார். சரிப்பா கீழே போடாது, இப்போ அவன் சுடுப்பான்னு சொல்லி கேட்க மாட்டான், என் பொண்ணை விட்டு அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். நான் ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்கள் போலீஸ் இப்போ மாதிரி என்னை யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணல, அதனால தான் இப்படி ஆகிட்டேன். ஆனால் நான் ஒரு நல்ல போலீஸ், கண்டிப்பாக நான் மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படி இப்படின்னு நல்ல போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க நல்லதாக இருந்தாலும்
அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, எங்களை மட்டும் ஏன் மதிக்க மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு அவனை தனிமைப்படுத்தின மாதிரியே பேசலாம் பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு அதுக்கு மேலே அவங்க மேலே பழிய போடுறான். மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் நேராக கிளம்பி வராங்க, சரௌண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. தயவு செஞ்சு விட்டு அது அவளை என் பொண்ணை விட்டுரு, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல. இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவோட பொண்ணு இந்த பையனோட கையை கடிச்சிட்றான். அந்த கையை கடிக்க சொல்ல நம்ம ஹீரோ டப்புன்னு குனிஞ்சு அந்த கன் எடுத்து டப்புன்னு சுட்றாப்புல. யாரை, இந்த பையனோட டப்புன்னு அவன் வயிற்றில் ஒரு அடி அடிச்சிட்றான். அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சுட்டுறாப்புல. சுட்டதுக்கப்புறம் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அழுக ஆரம்பிச்சிட்றான். அப்புறம் மற்ற ஆஃபீஸில் வந்து தூக்கிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட பொண்ணையுமே அவள் வந்து தூக்கிடுறாங்க. அவனை சரௌண்ட் பண்ணதுக்கப்புறம் வாமா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அவள் பொண்ணை கை தாங்கலாம் தாங்கி கொடுத்து போகிறாரு. இவன் நம்மகிட்ட கத்தலாம், போகாதிரி ஏன்னா இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவன், அதனால் அவன் சத்தம் போட அதை கண்டுக்காதம்மா அதை விட்டுமா அப்படின்னு சொல்லி போட்டு அப்பாவோட தோளில் சார்ந்துக்கிச்சு சமாதானப்படுத்துறாரு. இவன் சும்மா இருப்பான், டப்புன்னு கையில் கீழே இருக்கிற கண்ணை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த கண்ணை தூக்கி வச்சுட்டு மறுபடியும் சொல்லலான்னு ட்ரை பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விடுவாருங்க ஒரு பொங்குன்னு ஓடி, நான் போலீஸ்னால் உனக்கு எவ்வளோ அலக்காரமாக போச்சு அப்படின்னு வேகமாக போய் ஒரே அடிட்டான். அம்முன்னு அடிச்சோன்னா அப்படியே கிளம்ப வந்துடுறான். அந்த இடத்துல ஒரு பேக்கெண்ட் மியூசிக்கை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்கும். அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு நல்ல படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.